லக்ஷ்மி நம்ம மானத்தை வாங்குறதுக்கானே இப்படி எல்லாம் பண்றா. நம்ம கிட்ட கேட்காமலேயே அவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா. முதல்ல பார்வதி பத்தி என்கொயரி பண்ணா, இப்போ கோர்ட்டு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாலும். என் வாழ்க்கைய நான் ஏதோ மூலையில வாழ்ந்துகிட்டு இருந்தேன். போலீஸ் கோர்ட்டுன்னு என்ன நடுத்தெருவுக்கு இழுக்கிறீங்களா? என் பெத்த பொண்ணுக்காக நான் இவ்ளோ கஷ்டப்படணுமா? இதுதான் உங்களோட பண்பா? என் மருமக என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். தேவையில்லாம உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. இதுல நம்ம மானம் போறது தவிர வேற என்ன அர்த்தம் இருக்கு மாமா? நம்ம குடும்பத்தை பத்தி 4 பேர் 4 விதமா பேசணுங்கிறதுக்காக தானே லக்ஷ்மி இப்படி எல்லாம் பண்றா. நீ ஏன் எதுவும் பேசாம இருக்க மித்ரா? நீ அமைதியா இருக்கிறதுனாலதான் லக்ஷ்மி இந்த அளவுக்கு போயிருக்கா. லக்ஷ்மி எங்க? என்னாச்சு மேடம்? லக்ஷ்மி சாதாரண ட்விஸ்ட் கொடுக்கல. முதல்ல வீட்டுக்கு முன்னாடி மீடியாவை வர வச்சா. இப்ப என்னடானா லாயரை வர வச்சு கோர்ட் நோட்டீஸ் கொடுத்திருக்கா. அப்படின்னா அந்த குழந்தைய வச்சு கோர்ட்ல கேஸ் நடக்க போகுதா மேடம்? லக்கி யாரோட குழந்தைன்னு கோர்ட்ல சீக்கிரம் தெரிய போகுது. அப்படின்னா கோர்ட்ல பார்வதி உண்மையை சொன்னாங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் வராத மேடம்? எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு வராது, அந்த மனிஷாக்கு. ஆனா பார்வதி அனுப்புனதே நாம தானே மேடம்? கோர்ட்ல ஒருவேளை உங்க பேரை சொல்லிட்டா? சொல்ல மாட்டா. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மனிஷாவோட பேரை சொல்ல சொல்லி அந்த பார்வதி கிட்ட நான் சொல்லிருக்கேன். ஒருவேளை மனிஷா உங்களுக்கு எதிரா நீங்க தான் பார்வதி கிட்ட இப்படி பண்ணீங்கன்னு பிரச்சனை பண்ணா? மனிஷா தான் பார்வதி அரேஞ்ச் பண்ணான்னு நான் சொல்வேன். எனக்கு எப்படியோ மித்ராவை பிடிக்காதுங்கிறதுனால அதை வச்சுதான் நான் மனிஷா சொன்னதை செஞ்சேன்னு மித்ரா கண்டிப்பா நினைச்சுப்பான். ஆனா மனிஷாக்கு மட்டும் இது ஒரு பெரிய ஷாக்க கொடுக்கும். அது எப்படி மேடம்? எப்படின்னா அவன் உயிருக்குயிரா பாத்துக்கிட்ட அந்த லக்கிய அவன்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிற மனிஷாவ மித்ரா மன்னிப்பான்னு நினைக்கிறியா? என் அக்கா ஏதோ தப்பு பண்ண மாதிரி எதுக்காக கத்துறீங்க? உங்க அக்கா தப்பு தான் பண்ணியிருக்கா. இந்த வீட்டோட மானத்தை வாங்கியிருக்கா. லக்ஷ்மி நல்லதுதான் பண்ணியிருக்கா. கோர்ட் நோட்டீஸ் கொடுத்து சரியான வேலை தான் செஞ்சிருக்கா. என்ன பேசுறீங்க அங்கிள்? என்ன மித்ரா? லக்ஷ்மிய கூப்பிடு. அவ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணான்னு கேளு. அவர் எதுக்கு கேட்கணும்? நானே சொல்றேன். என்ன சொல்ல போற நீ? பார்வதிய பத்தி எங்க யாருக்குமே தெரியாம என்கொயரி பண்ணன்னு சொல்ல போறியா? நீதான் மீடியாக்காரங்களை கூப்பிட்டேன்னு சொல்ல போறியா? இல்ல கோர்ட்ல பெட்டிஷன் போட்டேன்னு சொல்ல போறியா? அப்படி இல்லனா இதை எதுவுமே நான் பண்ணலன்னு சொல்லி எங்க கிட்ட போய் சொல்ல போறியா? நான் எதுக்கு போய் சொல்லணும்? உண்மையை தான் சொல்றேன். எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன். குடும்ப மானத்தை வாங்கத்தான் இப்படி பண்ணியா? லக்கிக்காக செஞ்சேன். அப்போ என் பொண்ணு எனக்கு கிடைக்காத மாதிரி பண்ணலான்னு பாக்குறியா? ரத்த உறவையே நீ சந்தேகப்படுறியா? உங்களது ரத்த சம்பந்தமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்ட லக்கிக்கு ரத்தம் கொடுத்துருக்கேன். ஏன் ரத்தத்தை கொடுத்து நான் அவ உயிரை காப்பாத்திருக்கேன். நீ ரத்தம் வேணும்னா கொடுத்துருக்கலாம். நான் தொப்புள் கொடி உறவோட 9 மாசம் சுமந்து பெத்திருக்க. அதை முடிவு பண்ண வேண்டியது கோர்ட். அதுக்காக தான் நான் நோட்டீஸ் அனுப்ப சொன்னேன். மீடியாவை கூப்பிட்டு இந்த பிரச்சனையை எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ண. இதெல்லாம் யாருகிட்ட கேட்டு பண்ண லக்ஷ்மி? யார்கிட்ட கேட்கணும்டா? லக்கி உன்னோட பொண்ணு மட்டும் இல்ல, அவ லக்ஷ்மிக்கும் பொண்ணுதான்.
இந்த பார்வதி லக்கியோட உண்மையான அம்மா இல்லையோன்னு தான் சந்தேகத்துல தான் இதெல்லாம் பண்ணிருக்காடா. உனக்கோ லக்கிக்கோ துரோகம் பண்றதுக்காக இல்ல. லக்ஷ்மியோட சந்தேகம் உண்மையா இருந்தா, ஒருவேளை இந்த பார்வதி லக்கியோட உண்மையான அம்மாவா இல்லாம போனா லக்கி அப்புறம் அனாதையா ஆயிடுவாடா. நீ உயிரா வளர்த்த உன்னோட பொண்ணு உன்னை விட்டு தூரமா போய் ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு எத்தனையோ அனாதை குழந்தைங்க மாதிரி அவளும் அவங்கள ஒருத்தி ஆயிடுவா. அது உனக்கு ஓகேவா? அப்பா லக்கி லக்கியோட அம்மா யார வேணாலும் இருக்கலாம், ஆனா அவளோட உண்மையான அம்மா லக்ஷ்மி தாண்டா. அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கா. அத முதல்ல புரிஞ்சுக்கடா. நீ என் பொண்ணு எனக்கு கிடைக்காத மாதிரி பண்ண பாக்குற. உன்னை அந்த கடவுளே மன்னிக்க மாட்டாரு. நான் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கிறேன். அங்க வந்து லக்கி உன் குழந்தை தானே நிரூபிச்சுக்கோ. அப்புறம் அந்த கடவுளே தடுத்தாலும் லக்கியை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். லக்கி ஒருவேளை உன்னோட குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னு வெயி, உன்னையும் உனக்கு பின்னாடி இருக்கிற ஆளையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. அம்மா அம்மா, என்ன ஜுன்னு? பாஸ்கர் அங்கிள் லைன்ல இருக்காருமா. ஹலோ அண்ணா, அம்மாடி லக்ஷ்மி, நீங்க எங்க இருக்கீங்க அண்ணா? உங்களுக்கு என்ன ஆச்சு? அன்னைக்கு என்ன பார்க்கணும்னு சொல்லி நீங்க ஃபோன் பண்ணீங்க, ஆனா அப்புறம் பார்க்காமயே போயிட்டீங்க. ரொம்ப சாரிம்மா. அன்னைக்கு ஒரு எமர்ஜென்சியா தான். காலையில இருந்து டிவில நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமாங்க அண்ணா, லக்கியோட அம்மான்னு பார்வதின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க லக்கியோட அம்மா இல்லைன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உன்னோட சந்தேகம் உண்மைதாமா? அவ லக்கியோட அம்மா கிடையாது. உங்களுக்கு எப்படி தெரியும்னா? லக்கியோட அம்மா யாருன்னு எனக்கு தெரியுமா? தெரியுமா? யாருன்னா அது? அது ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா, யார் அது?